ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே உட்காந்த பர்சனோட மார்னிங் தாட்ஸ் என்ன, அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால என்ன இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Page of Wands, okay. Queen of Cups, Nine of Wands, Two of Pentacles, Seven of Cups, Eight of Wands, Six of Wands, Strength, Fool, Ten of Wands, Six of Swords, Nine of Swords. So, bottom of the deck, Star. Toxicity, Fragile, Separation, okay, Vibration, Obsession, Secret Love, Clarification, Family, Heartbreak, Reasons, Attraction, Marriage. Dear, okay, thank you. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் டைமில். ஓகே, ஸோ மார்னிங் டைமில் நீங்கள் எப்போ அந்த போஸ்டோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும், தென் அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் என்னவாக இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, புஷ் பண்ணி அதை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்காதுங்க. ஓகே, உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஏன்னா இது வந்து போஸ்டேஜ் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங். ஓகே, இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இதெல்லாம் ரெஸ்னேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுறதை எடுத்துக்கோங்க, மற்றது நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, தென் இப்போ நான் போகணுன்னால பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்ரேஷன் ஆகிட்டு உண்டு. ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி மூவ் ஆன் ஆகி 6 மந்த் இருக்கலாம், ஜூன் மந்த் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைங்க 6 இயர்ஸ் இருக்கலாம், 6 வீக்ஸ் இருக்கலாம், 6 டேஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா செப்பரேஷனுங்கிறது 9 மந்த்ஸ் உங்களுக்கு கடந்து போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன். ஓகே, தென் என்ன இருந்தாலும் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் மறந்துட்டாங்களா கிட்ட நெவர் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போவும் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் உண்டு. எஸ், அஃப்கோர்ஸ் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் இப்போவும் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, லோன்லியாக ஃபீல் ஆகுது. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் வந்து யாருக்கூடையும் அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆப்ஷன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம்.
ஓகே. ஒன்லி இந்த பர்சன் வேறு யார் கூட அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாரோட வைப்ரேஷனும் இவரோட வைப்ரேஷனுக்கு ரெசனேட் ஆகலையா இருக்கலாம். ஓகே. இவர் வேறு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கும் அவங்களுக்கு செட் ஆகலை, கனெக்ட் ஆகலை, வைப்ரேஷன் வேறு, எனர்ஜி வேறு, என்னோட கேரக்டர் வேறு, அவங்களோட கேரக்டர் வேறு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம். ஓகே, கோடிக்கணக்கான பீப்புள்ஸ் இருக்கலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி இவரோட வைப்ரேஷனுக்கு, இவரோட ஃபீலிங்ஸ்க்கு, இவரோட எமோஷனுக்கு உங்களை தள்ளி இவருக்கு வேறு யாரு கூட ஒரு அட்டாச்டோ இல்லைங்க ஒரு வைப்ரேஷனோ ஒரு எனர்ஜியோ செட் ஆகலை நம்ம சொல்லலாம். ஸோ இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே. எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க. தென் இந்த உலகத்தில் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. பட் நான் தனியாக கஷ்டப்படுறேன், எனக்கு யாரும் இல்லை. தென் இவர் செப்பரேஷன், இவர் எத்தனையோ பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ செலிப்ரேஷன் போயிருக்கலாம், தென் லைஃப்பை எப்படியோ இவர் கொண்டு போயிருக்கலாம். பட் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லோரும் இருக்காங்க, பட் எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு இன்கம்ப்ளீஷன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு இந்த செப்பரேஷனில் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக இந்த ஒரு செப்பரேஷனில் இவரே ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் இல்லாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். அது ஒரு நோ கார்டட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனாக இருக்கலாம். தென் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்போட அந்த டீப் கனெக்ஷன் வந்து யாராலும் கட் பண்ண முடியாத ஒரு கனெக்ஷன் மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கு ஹார்ட் டு ஹார்ட் ஒரு ஒயரில் அவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த அர்த்தம் நீங்கள், அந்த அர்த்தம் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஷோர் நமக்கு இந்த ஒரு கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள், வைப்ரேஷன். ஸோ இவங்களோட ஹார்ட்டும் உங்கள் ஹார்ட்டும் ஒரு ஒயரில் கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி இவருக்கு ஒரு 2 பேரோட ஹார்ட்டும் கனெக்டட் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கே ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஒரு செப்பரேஷனாக இருக்கலாம், மேபி செப்பரேஷனாக இருக்கலாம், ஒரு நோ கார்டட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுன்னு உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஒரு பர்சனோட நேம்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்க. தென் நெக்ஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னா, இன்னொரு பர்சன் உங்கள் ட்ரீமில் அடிக்கடி கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு சைன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு யார் மூலமாக இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் இது, அவங்க இப்போ இப்படி இருக்காங்க, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூட் ஸ்விங் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். காரணமே இருக்காது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு டூர் போயிருக்கலாம், ஒரு அவுட்டிங் போயிருக்கலாம், இல்லைங்க எங்கேயோ ஒரு ஸ்டடி, எங்கேயோ நீங்கள் ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்டுக்கு நீங்கள் போயிருக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு எனர்ஜி லெவல் டவுன் ஆகும், டக்குன்னு உங்களுக்கு மூட் ஸ்விங் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், வீட்டுக்கு போகணுன்னு தோணும், உங்களுக்கு தூங்கணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இவங்களோட எனர்ஜி லெவலும் உங்களோட எனர்ஜி லெவலும் ஒரே ஒரு ஒயரில் கனெக்ட் ஆகி கிடைக்கும். மேபி ஒரு சோல் டு சோல் கனெக்ஷனாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், சோல்மேட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறனால இந்த ஒரு பர்சன் ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் எனக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ், ஏன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஒவ்வொரு நாளுமே ஃபீல் ஆகுறனால இவருக்கு வேறு யாரும் தேடி போக முடியல, இல்லைங்க வேறு யாரும் பார்க்கவும் முடியல, இல்லைங்க இவரோட மனசாக இருக்கட்டும், இவரோட ஹார்ட்டாக இருக்கட்டும், சோலாக இருக்கட்டும், வேறு ஒரு பர்சனை அக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியல, தென் உங்களை முன்னோட்டு கொண்டும் போக முடியல. 2 கட்ட சுச்சுவேஷனில் இவர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் நம்ம சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் உங்களை லைஃப்பில் ஏற்றுக்கவும் முடியல, தென் வேறொரு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, வாழ்கிறதுக்காக போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, 2 கட்டமான சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு அந்தளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகி மேபி இதே சேம் சுச்சுவேஷன் உங்களுக்கு எங்கே ஃபீல் ஆகலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இவருக்கு ஏன் உங்களை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, எஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, ஃபேமிலி. ஓகே, இங்கே இவரோட ஃபேமிலி இவர் ஆக்சுவலி ஃபேமிலி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம்.
ஃபேமிலியோட ஹாப்பினஸுக்கு வாழக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் மேபி ஒரு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லைங்க இவரோட ஃபேமிலி உங்களை அஸ்பெக்ட் பண்ணால் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, என்ன இருந்தாலும் இவரோட மைண்டில் ஸ்ட்ராங்காக ஒரு தாட் வந்துட்டு இவரோட ஃபேமிலி உங்களை ஒருபோதும் அஸ்பெக்ட் பண்ணாது. ஓகே, அப்படின்னு ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. ஸோ அதனால இவரோட சுச்சுவேஷன் உங்களை முன்னோட்டு கொண்டு போக முடியல, வேறு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, 2 கட்டத்தில் கிடக்கு மாட்டிக்கிட்டு வாழ்கிறதுக்கா போகிறதுக்கா ஏதோ ஒரு லைஃப், ஏதோ நம்ம இருக்கோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ செத்தோம், எதையோ கடந்து போவோம் அப்படின்னு ஒரு தாட்டில் தான் அந்த ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இவரோட அப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் செப்பரேஷனில் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமே, அப்படியெல்லாம் கிடையாது. இவரெல்லாம் ஹைடிங் ஆகும். டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஆல் ஹைடிங். ஓகே, காரணம் என்னென்னா ஃபேமிலி. ஏன்னா இவருக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலியை அஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இவருக்கு இஷ்டமே தவிர ஃபேமிலி மனசை கஷ்டப்படுத்தி ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது அது இவருக்கு இஷ்டப்படாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். ஓகே, தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். எப்படி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன் எனர்ஜெட்டிக்காக இங்கே என்னோட கனெக்டட்னு சொல்லிட்டேன். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை ஸ்டே பண்ணி வச்சுட்டுண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து இவரோட லைஃப்பில் எப்பவும் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு சில ஆசை வார்த்தைகள் பேசியோ இல்லைங்க உங்களை அட்ராக்ட் பண்ணியோ இல்லைங்க ஒரு ஃபேக் ட்ரஸ்ட்டு கொடுத்தோ உங்களை இவர் எந்த டைமும் ஸ்டே பண்ணி வச்சுட்டு இவர் ஒரு மேனிஃபுலேட்டிங் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். சிரித்து மயக்கி இவர் உங்களை எப்போவுமே இவர் ஸ்டே பண்ணி வச்சுட்டு. காரணம் என்னென்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஸ்டார்டிங்கில் உங்களை அவைலபிள் ஆக்கிட்டு உண்டு. இவர் உங்களை ஸ்டே பண்ணி வச்ச பிறகு இவர் உங்களை மைண்ட் பண்ணிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு கனெக்ஷன் டாக்ஸிக் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கலாம், இல்லைங்க ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுக்காம இருக்கலாம், இல்லைங்க இவர் சுத்தமாக உங்களோட வேல்யூக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்கலாம். இவர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை மனசில் ஆக்கிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நம்ம இதை விட்டு வெளியே வந்துடுவோம், இந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு கேரிங் இப்போ எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ ஃபீல் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பயங்கர மூட் ஸ்விங்காக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, தென் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு ஏன் அப்படின்னா உங்களோட தாட்ஸ் என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் கண்டுட்டும் இல்லை, இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் என் கூட வந்தால் கொள்ளலாம் உங்களுக்கு அந்த ஒரு தாட் ஆகும். தென் மேபி நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி எந்த சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 பேரும் முன்னோட்டு கொண்டு போகிறீங்க, பல பெயினை கடந்து ஒரு பக்கம் அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறாங்க, ஒரு பக்கம் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டுருக்கீங்க நம்ம சொல்லலாம். கரண்ட்லி நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு தான் போயிட்டுருக்கிறீங்களே தவிர 2 பேரும் மூவ் ஆன் ஆக முடியல நம்ம சொல்லலாம். ஓகே, தென் சம்டைம் நீங்கள் இந்த ஒரு பர்சன் வேண்டாம், அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது, நமக்கான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, வேல்யூ இல்லை, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி ஹர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப் இந்த எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட்னால நீங்கள் நினைக்கிற விஷயம் இருக்காங்க மனசில் ஆகும். ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு ஒரு தாட் உங்கள் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா அது எப்படியோ அவருக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம் இந்த ஒரு போஸ்ட் ஒரு காலில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும், மறுபடியும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போவீங்க, மறுபடியும் இந்த ஒரு பர்சனை திங்க் பண்ணுவீங்க, மறுபடியும் இது ஒரு லூப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கலாம். ஓகே, டோட்டலே சொல்லப்போட ஒரு டாக்ஸிக் கனெக்ஷன் மாதிரி, ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு எந்த ஒரு அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, ஒரு டாக்ஸிக் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, தென் அதே மட்டும் இவர் மேபி ஸ்டாராக இருக்கலாம், இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் என்ன இருந்தால் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு என்ன மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ இல்லைங்க ஒரு சப்போர்ட்டோ ஃபினான்ஷியலி மணி வைஸ் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணிட்டு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இவருக்கு கரண்ட்லி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு இந்த செப்பரேஷனில் சில விஷயங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு கனெக்ஷனை ஒருபோதும் கட் பண்ண முடியாத ஒரு கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. தென் முன்னோட்டும் கொண்டு போக முடியாது, வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியாது. லைஃப் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி போகட்டும் அந்த ஒரு தாட்டில் இந்த ஒரு பர்சன் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நமக்கு ஃபேமிலி இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல, வேல்யூ கொடுத்துட்டல, எத்தனையோ தடவை உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. மறுபடியும் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு நான் போய் ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டியோ கொடுத்து வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு அதில் ஒரு இஷ்டமும் இல்லை. ஏன் அப்படின்னா
இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஃபேமிலி இதை அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்னு இவருக்கு ஸ்ட்ராங்காகவே தெரியும். ஸோ அதனால இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு பொய் ப்ராமிஸ் கொடுத்தோ இல்லைங்கி நான் வந்து ஆல்ரெடி நான் உன்னை எத்தனையோ வாட்டி ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. தென் நான் உனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதை விட என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை நான் டோட்லி சப்ரஸ் பண்ணுறது கொள்ளலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு நில்லுன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அது என்னை விட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. டோட்டலாக எனக்கு என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியோட பர்சன்ஸோட எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒட்டுமொத்தமாக எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை சப்ரஸ் பண்ணுறதா கொள்ளலாம். இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் அதுதான். பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவருக்கு ஆக்சுவலி லைஃப்புங்கிறது இப்போ இவருக்கு ஒரு போர்டன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் ஆக்சுவலி இப்போ இவருக்கு மேபி நீங்கள் இவர் கூட கனெக்டடில் இருக்கும்போது லைஃப்புங்கிறது ஒரு ஹாப்பினஸ் மாதிரி ஒரு ஸ்மூத் கோயின் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட் இப்போதைக்கு இவருக்கு லைஃப்புங்கிறது ஒரு போர்டன் மாதிரி ஃபீல், கஷ்டப்பட்டு நம்ம வாழ்கிறோம் சொல்லுவோம்ல, எதையோ நோக்கி போகிறோம், எதையோ நோக்கி வாழ்கிறோம். ஸோ கஷ்டப்பட்டு தான் இவர் வாழ்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இவருக்கு. ஓகே, தென் என்ன இருந்தாலும் இவருக்கு வந்து எத்தனையோ மேபி நீங்கள் 2 பேரும் செக்ஷுவலாக நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்ராக்ட் ஆகிருக்கலாம், இன்டிமேஷன் ஆகிருக்கலாம், நீங்கள் இல்லைங்க ரொமான்ஸ் வேஸ் நீங்கள் அட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஏதோ உங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ இவருக்கு எத்தனையோ ஆப்ஷன் இவரை சுற்றி இருந்தாலும் இவருக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு அட்டெக்ஷன் வேறு யாருக்கிட்ட இவருக்கு ஃபீல் ஆகலை. ஓகே, உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் இவருக்கு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இவர் எஸ்டர்டே நைட்டு இவர் வந்து பயங்கரமாக இவர் உங்களை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு சேட் ஆகிட்டு எளிமை நடந்துட்டு. காரணம் என்னென்னா இவருக்கு ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது இவருக்கு ஆக்சுவலி அது ஒரு ட்ரீம் ஆகும், ஒரு கோல் ஆகும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். பட் மேரேஜ் பண்ண முடியலையே, என்னால் மேரேஜ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டேன். ஏன்னா இவரை பொறுத்தப்பட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீப் கனெக்ஷனை வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு தாட்ஸ் தான் அவருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீப் கனெக்ஷனுங்கிறது நம்ம லைஃப்லாம் நம்ம கூட வந்தீங்க நல்லாயிருக்கும், அந்த ஒரு தாட் தான் இவருக்கு. பட் இவரை பொறுத்த மட்டும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டு தவிக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன். ஸோ இதை நினச்சி இவர் எஸ்டர்டே நைட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு தூங்கிட்டுல நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். பட் நான் எப்படி மேரேஜ் பண்ணுவேன், சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணால் என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இத்தனை நாள் நான் இப்படி கிடந்து ஸ்டக் ஆகி வேறு மேபி வேறு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லே இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாகவே இருக்கலாம். பட் அதில் ஒரு ஹாப்பினஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் இவரோட ட்ரீம். ஓகே, பட் என்ன சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் இவரை பொறுத்த மட்டும் அது ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இன்னி எத்தனை நாள் இந்த ப்ராப்ளத்தை நான் தாங்கிட்டு போகிறது, இன்னும் எத்தனை நாள் என் லைஃப் இப்படி பெயின்ஃபுல்லாக கடந்து போயிட்டுருக்கிறது. சுத்தமாக இவருக்கு ஆக்சுவலாக அதை நினச்சி இவருக்கு ஒரு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, எனக்கு மேபி என்ன இருந்தாலும் இந்த ஒரு போஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள் ஆகலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டேஸ்லேயும் 8 வீக்ஸ்லையும் 8 ஹவர்ஸ்லேயும் ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகலாம். பட் கம்யூனிகேஷன் எப்படி வரும் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டர் ஷோராக அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க எப்படி ஆகும், எனக்கு வந்து உனக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டியோ கொடுக்க முடியாது, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே கொண்டு வர முடியாது, நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டிவாக நம்ம கொண்டு போகலாமே அப்படின்னா எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். பட் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று வேணாலும் வைக்கவும் முடியல, நீ இன்னைக்கு எனக்கு லைஃப்பில் முன்னோட்டு போக முடியல, ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சீக்ரெட்டாக நம்ம கொண்டு போகலாம்னு இவரை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எத்தனை பேருக்கு ரெஸ்னைட் ஆகும்னு எனக்கு தெரில. பட் என்ன அப்படின்னா இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஆகும். பட் இதுதான் ஓகே. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரு தாட் இவரோட மைண்ட் இது தான், நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டிவாக கொண்டு போகலாம். ஓகே, ஏன்னா இது வந்து எனக்கு என் ஃபேமிலியை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு வைக்கவும் முடியல, முன்னோட்டு கொண்டு போக முடியல, நீங்களேங்க எனக்கு லைஃப்பில் ஜீவிக்கவும் முடியல, என் லைஃபே ஒரு போர்டு தான் எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, நான் மட்டும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஒரு எல்லூஷனில் கிடந்து மாற்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம ஒரு சீக்ரெட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் அது மட்டும் இவருக்கு கரண்ட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களை விட்டுட்டு இவர் ஃபேமிலியை சூஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுக்காமல் இருக்கலாம், டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணியிருக்கலாம், செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம், அவனோட ஹாப்பினஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் என்னென்ன இந்த விஷயங்கள் இவர் இப்போ நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணும்போது இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு
எத்தனை மாத்திரம் என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாதி அவங்க ஆக்சுவலி. பட் அவங்கள நான் வந்து தள்ளி வச்சுட்டு அவங்க என்னோட பாதி, என்னோட சோலோட ஒரு பாதி. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னர்லாம் கனெக்ட் ஆகிட்டு இருக்கேன். பட் அவங்கள நான் ஒருபோதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் தள்ளி வச்சுட்டு இஷ்டமே இல்லாத ஒரு இதில் நான் வந்து மாட்டிட்டு நிற்கிறேன். மேபி இவருக்கு இவர் இஷ்டம் உள்ள ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இஷ்டம் இல்லாத ஒன்று கூட இவர் வாழ்ந்துட்டுருக்கார். அது நினைக்கும் போது இவருக்கு பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஓகே, இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏன் இந்த அளவுக்கு டீப்பாக கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக, ட்வின் ஃப்ளேமா, சோல்மேட்டா, எதுக்கு உங்களை மீட் பண்ணாங்க, எதுக்கு இவரோட லைஃப்பை நீங்கள் என்ட்ரானீங்க, இவருக்கு இதை குறித்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆக்சுவலி இல்லை. இவருக்கு கிளாரிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இவருக்கு ஆக்சுவலி எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட் ஆகும். எந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு உங்களையோ இல்லையோ உங்களுக்கு இவரையோ வேணாம் வைக்க முடியாத ஒரு கனெக்ஷன் ஆகும். பட் இவர் வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் அவைலபிளாக நிற்காதுங்க. ஏன் அப்படின்னா இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவலி ஃபேமிலியை எதிர்த்து இவருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இவரோட தாட் என்னன்னா சீக்ரெட்டிவாக போகணும். அதுதான் இவரோட தாட்டு. அது இவர் சாய்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டிவாக போகிறதா இருந்தால் ஓகே. இல்லை எனக்கு ஒரு மேரேஜ் வேணும், ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும், ஒரு நேம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இவங்க வரக்கூடிய ஒரு டைமில் அவைலபிளாக நிற்காதுங்க. அவைலபிளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சீக்ரெட்டிவாக போகிறதுக்காக தான் பார்ப்பாங்களே தவிர இவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஃபேமிலி கடைசி வரைக்கும் ஃபேமிலிக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், ஃபேமிலிக்கு நல்லவங்களாக இருக்கணும், உங்களுக்கு எப்படி வேணாலும் ரிப்போர்ட். அதான் இவரோட தாட்ஸ். ஓகே, ஸோ அதனால் அவைலபிள் இல்லாமல் இருங்க. இல்லை நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடுங்க, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் நிற்கிறேன்னா எனக்கெல்லாம் என்ன பெனிஃபிட்டு, எனக்கு இல்லை ஒரு யூஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் எனக்கு எதுக்கு, எனக்கு வாட் இஸ் த பெனிஃபிட், அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுக்கு நிற்கணும், எனக்கு ஒரு நேம், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நேம் என்ன. ஓகே, நீங்கள் அவைலபிள் இல்லை, நீங்கள் ஒரு பிடி கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்ஷன் எடுப்பார். இல்லைங்க கடைசி வரைக்கும் இல்லை என்னால் முடியாது சுச்சுவேஷன் இப்படி, நான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன், கடைசி வரைக்கும் இப்படி தான் பஞ்சம் பாடிட்டு இருப்பாங்க நம்ம சொல்லலாம். பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் கால் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வேறு பேக்கில் பிடிச்சி இழுக்கு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இவர் டாக்ஸிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது இவருக்கு ஃபீல் ஆகுது, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக நின்றுட்டு உண்டு. தென் எந்த முகத்தை வச்சுட்டு மறுபடியும் இந்த ஒரு பர்சனோட முகத்தில் போய் நிற்கிறது. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிடி கொடுக்காமல் இருக்கிறீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன யூஸ்ன்னு பாருங்கள். எதுக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை, ஒரு கேரிங் இல்லை, ஒரு லவ் இல்லை, அப்போ என்னத்துக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, புரியுதா இல்லையா? நமக்கு ஒரு பர்சன் கூட இப்போ நீங்கள் கனெக்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் நம்ம கட்டாயமாக நம்ம அது ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கட்டும், சோல்மேட்டாக இருக்கட்டும், கட்டாயமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு கிடையாது. ஓகே, ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் நம்ம கூட கனெக்டட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு ஹாப்பி. ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கு நிற்கணும் அந்த இடத்துல. யோசிங்க, ப்ராப்பரான கட் அண்ட் ரைட்டாக கீழுங்க, நான் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், ஒன்றுக்கு ஒன்று எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இல்லைங்க நான் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும், நீ என் கூட லைஃப் லாங் ஸ்டே பண்ணுவியா, ஒரு ப்ராப்பரான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஏன்னா நமக்கு ஆக்சுவலி டைமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை விட நமக்கு மென்டல் பீஸுங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட எனர்ஜியை நம்ம தான் டவுன் ஆகாமல் ஹாப்பியாக நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இப்படி வர்றவங்களும் போகிறவங்களும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து விளையாடுறதுக்கும் இல்லைங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை ஹார்ட்டை உடைக்கிறதுக்கும் நம்ம யாரையும் அலோவ் பண்ணாதுங்க. உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க வர்றாங்க, நீங்கள் ஒருத்தவங்களும் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு ஓகேவா, கடைசி வரைக்கும் ஸ்டேபிளாக நிற்பாங்களா, இல்லை பார்த்து அலோவ் பண்ணுங்க. இல்லைங்க இதனால் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஓகே, அவங்க கிடையாது, அவங்க கடைசி வரைக்கும் ஃபேமிலிக்கு நல்ல பிள்ளையாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் யோசித்துக்கோங்க. தென் இதுதான் இவரோட மார்னிங் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், சிச்சுவேஷன்ஸ். ஓகே, அவைலபிளாக இருக்காதுங்க. அவைலபிளாக இருக்கிற எந்த ஒரு பொருள் மேலே யாரும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவைலபிள் இல்லாமல் நீங்கள் இருக்குது. ஏன்னா என்ன பொறுத்தமட்டில் இந்த ஒரு கனெக்ஷனத்தை கட் பண்ண முடியாத ஒரு கனெக்ஷன் ஆகும். ஷோராக இவர் ஆக்ஷன் எடுத்தால் ஆகணும். பட் நீங்கள் அவைலபிளாக இருக்கிறனால அவங்களுக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. நீங்கள் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி தாண்டி நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக தெரிவிங்க. அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட்,
2 important, 0 important, 17 important. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இந்த மந்தில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இல்லைங்க ப்ரீசியஸான மூமெண்ட்டோ இதை நடந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.